என்ன அத்தை இது இந்த மாதிரி ஆயிடுச்சு? தெரியலையே. ஏன் மருமவள, உன் செல்ல பிள்ளை இந்த வேலையை பார்த்துருக்கலாம்ல? என்ன அத்தை, என்ன நீங்க ஜீவாவை போய் இப்படி சொல்றீங்க? அவன் தான் ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனையெல்லாம் நம்ப முடியாது, அதனால தான் சொன்னேன். உன் புள்ள மானத்தை வாங்கிட போறான் தோணுச்சு சொன்னேன். அம்மா வணக்கம். என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. உன் பசங்கள்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஐயோ, அந்த நகை நம்ம பேக்ல இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. முதல்ல அந்த நகையை வேற இடத்துக்கு மாத்திரணும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கு. சரி சரி வா. அந்த தேவி எங்க போனா? என்ன இம்முட்டு நேரமா நின்னுட்டேவா இருக்கிய? உங்களுக்கு கால் வலிக்க போகுது. வணக்கம் வாங்க. என்னம்மா கிடைச்சதா? இல்லங்க, ரூம்ல ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். அப்படின்னா மத்த ரூம்ல எல்லாம் தேடி பாத்துருவோமா அம்மாச்சி? ஐயோ இல்லங்க, அது மரியாதையா இருக்காது. ஐயோ, மத்தவங்க ரூம்லயும் நீங்க தேடி பார்க்கணும், அதுதான் கரெக்ட். நீங்க வாங்க, நானே கூட்டு போறேன். ஆமாத்தா, நீ வந்து தேடி பாராத்தா. ஓ மனசுல எந்த குறையும் இருக்க கூடாதுல்ல, நீ தேடி பாத்துரு. வா வாங்க. வா வா போலாம், வா போங்க வாங்க. இல்ல. எங்க போய் என்ன ஜீவா? மாப்பிள்ள ரூம் பக்கத்துல போயிட்டு இருந்தேன். அப்போ அப்படியே போற வழியில இது கீழே கிடந்துச்சு. இது தங்கமா இல்ல கவரிங்காமா? இங்க கூட. ஐயா, இது தங்க நகையா? இதத்தான் காணோன்னு தேடிட்டு இருக்கோம். அப்படியா? நகை இப்படி அஜாக்கிரதையா வைப்பாங்க, பத்திரமாக்கி சொல்லுமா. சரியா, சொல்றேன். இந்தம்மா, இந்த நகையான பாரு. ஆமாங்க, இந்த நகைதான். இது எங்க இருந்துச்சு? ரூமுக்கு பக்கத்துல விழுந்துருந்துச்சான். ஜீவா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறான். அப்படியா? வெளியில எப்படி போயிருக்கோம்? தெரியலையே, ஒருவேளை கீழே விழுந்து கால்ல பட்டு எங்கேயாவது தள்ளி கிள்ளி விட்டுருக்குமோ? மாட்டிக்க போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே தேன்மொழி மந்தினி பேக்ல அந்த நகையை வச்சிட்டீங்க. இல்ல, நான் அத நீங்க வச்சதை நான் பார்த்தேன். அப்புறம் நான் தான் அதை எடுத்துட்டு போனேன். வெளியே கீழே கிடந்துச்சுன்னு வந்து அதை அம்மா கிட்ட கொடுத்தேன். ஏன் மதினி, என்ன வேலை பண்ணிருக்கீங்க நீங்க? மதினியோட பேக்ல இருந்து அந்த நகையை எடுத்திருந்தா அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். மீனாட்சி, சுமதி அத்தை எல்லாருக்குமே அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். புரியல, எதுக்கு இப்படி பண்ணீங்க? நீங்க கொஞ்சமாவது அவங்கள பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? நடக்கிறது அவங்க தங்கச்சி கல்யாணம். இந்த இடத்துல அவங்க மேல இப்படி ஒரு பழி விழுந்தா மதினியால தாங்கிக்க முடியுமா? சரி, அவங்களுக்காக நீங்க யோசிக்கல. மனோவை பத்தியாவது யோசிச்சீங்களா? அவனுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். அப்பத்தா கூட சேர்ந்து மற்றவங்க வாழ்க்கையில விளையாடுறத நீங்களும் கத்துக்கிட்டீங்கல்ல. உங்களை ஏன் மதினி இப்படி பண்றீங்க? தேவியக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மதினி இப்படி செய்யற ஆள் இல்லதான். இந்த அப்பத்தா கூட சேர்ந்து அவங்களும் இப்படி ஆயிட்டாங்க. மதினி, இந்த விஷயம் நம்ம வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒண்ணு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு ஜீவா. மீனாட்சி தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதையாவது சொல்லி திட்டுறா. ஆனா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ இவ்ளோ பண்ற. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்துல எந்த குறையும் வராது. கவலைப்படாதீங்க மதினி, எல்லாம் நல்லா நடக்கும்.
ம் நீங்க போங்க. சரி ஜீவா. மருமவளே சொல்லுங்க அத்தை. உட்காருங்க. ஷோ. மாப்பிள்ளையோட அக்கா அந்த நகையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிட்டாங்களா? உள்ள எல்லாத்தையும் வச்சு பத்திரமா பூட்டி வச்சுட்டாங்க. நகை கிடைச்சது சந்தோஷம்தான். ஆனால் எப்படி கிடைச்சதுங்கிற விஷயம் என்னால் நம்ப முடியல. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? இல்லை, ஏற்கனவே உன் செல்ல புள்ள வீட்டுக்கு கட்ட வேண்டிய காசை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணி கூத்தடிச்சிட்டு வந்தான். பேங்குக்காரன் வீட்டை வேற பூட்டிட்டு போயிட்டான். நாம் எல்லாரும் வீட்டுக்கு வெளியே நின்னோம். அதுவும் உன் மருமக வந்த நேரம். உன் புள்ளக்காரன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறான் தானே? அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவன் ஏதோ நகை கீழே கிடச்சதா சொன்னான்னு சொன்னேன். அதுலேயும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அத்தை, நான் தான் அப்பவே சொன்னேன்ல அத்தை, ஜீவா அந்த மாதிரி செய்யறவன் இல்லைன்னு. எந்த பெத்தவளுக்கும் தான் புள்ள யோகியமானவன் தான். நீ என்ன அதை ஒத்துக்கவா போற? ஆனா எனக்கு என்னமோ அவன் திருடி இருப்பானோன்னு தான் தோணுது. பாட்டி, ஜீவா எதுவும் பண்ணல. தெரியாம எங்கேயாவது தொலைஞ்சிருக்கும் பாட்டி. அத ஜீவா கொண்டு வந்து கொடுத்திருக்கான், அவ்வளவுதான். அவன் எடுத்திருந்தா ஏன் திரும்ப வந்து கொடுத்திருக்கணும்? மாப்பிள்ளையோட அக்கா போலீஸு கீலீஸுன்னு சொன்ன உடனே பயந்துருப்பான். அதான் கீழே கிடச்சதுன்னு சும்மா வந்து கொடுத்துட்டு போயிருப்பான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தேவி, நான் சொல்றது சரிதானே? ஆமா. எது உண்மைன்னு என் மனசாட்சிக்கு தெரியும். அது என்னைய நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் தெரியுங்கிறேன். அப்ப ரூம்குள்ள இருந்த நகை எப்படிடா வெளியே போச்சு? அது எப்படி போச்சுன்னு யாருக்கு தெரியும்? தானா போச்சோ இல்ல தெரியாம போய் விழுந்துருச்சோ? இப்ப அதுவா முக்கியம்? அதான் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அதையே போட்டு வாழ்த்திக்கிட்டு இருக்க? ஏலே, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? அப்பதா சில விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. சொன்னா குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு பாக்குறேன்.